ஹரே கிருஷ்ணா. பரமஜீதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சிர்ல குருதேவ். பகவத்கீதை 4ஆம் அத்தியாயம். ஞான யோகம். பதம் 7, 8. யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுப்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் சுர்ஜாமி அகம். பாரதா, எப்போதெல்லாம் தர்மத்துக்கு வாட்டமும் அதர்மத்துக்கு எழுச்சியும் ஏற்படுகின்றதோ அப்போதெல்லாம் என்னை நானே தோற்றுவித்துக் கொள்கிறேன். நானே வர்றேன், பிரம்மா படைக்கல அப்படின்னு சொல்றார். தனக்கும் பிரத்தியாருக்கும் எது முன்னேற்றம் தருமோ அந்த செயல்களுக்கு தர்மம்னு பேர். இந்த தர்மத்துக்கு உள்ள இடைஞ்சலுக்கு அதர்மம் அப்படின்னு பேர். யதா யதா அப்படிங்கிற பதத்தோடைய பொருள் தேவைப்படும் போதெல்லாம் அப்படின்னு சொல்லலாம். பகவான் நேற்று பார்த்தோம், தேக பிறப்பு அவருக்கு கிடையாது, அழிவும் கிடையாது, எல்லாருக்கும் அவர் ஈஸ்வரன் அப்படின்னு பார்த்தோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பிரதிநிதியா பரமாத்மா நாராயணர் எல்லா ஜீவர்களுடைய இதயத்திலையும் இருக்கிறார். அவதாரங்களுக்கும் அவர் தான் காரணமா இருக்கிறார். கிருஷ்ணர் அவதாரி, காரணங்களுக்கெல்லாம் காரணர். ஈஸ்வரக பரமகிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரக அப்படின்னு பிரம்மா பாடுறார். அவதாரம் அப்படின்னா தன்னுடைய மேன்மையை விட்டுட்டு தன்னை சுருக்கி காட்டுறது. கணக்கற்ற எவ்வளவோ மலைகள் பிரம்மாண்டங்கள் இருக்கு, இதையெல்லாம் இறைவன் தான் தாங்குறார். ஆனா ஒரு அவதார லீலையில கோவர்த்தன மலைய கையில தூக்கி காட்டி கிரிதாரி அப்படின்னு பேர் வாங்குறார். இறைவன் இப்படி பக்தர்களுக்காக இந்த மாதிரி லீலைகள் செய்யும்போது பக்தனுக்கு இந்த மாதிரி லீலைகள் தான் ஒரு உயிர் மாதிரி இருக்குது. இதை பேசும்போது கிடைக்கிற ஒரு ஆனந்தம் உலக செயல்கள்லையோ வேற எந்த நடவடிக்கையிலையோ பக்தனுக்கு கிடையாது. அப்போ என் பக்தனை நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிறது இது மாதிரியான லீலைகளை செய்து பக்தன் நிம்மதியா இதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பகவான் சாதுக்களை நான் ரட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதோடைய அர்த்தம் இப்படித்தான் வருது. சாமானிய மனுஷன் மாதிரி இறங்கி மாடு மேய்க்கிற பையனா லீலைகள் செய்தார். குதிரை விளையாட்டு விளையாடுற போது விளையாட்டுகள்ல சக தோழர்கள்ட்ட தோல்வி அடைகிறார். அவங்கள முதுகுல தூக்கிட்டு ஓடுறார். இதெல்லாம் பகவானுடைய தனி சிறப்பு. பிரம்ம ஞானிகள் கூட பிரமிச்சு போய் கண்ணனுடைய லீலைகளை பாடியிருக்கிறாங்க. நம்மாழ்வார் ஒரு பாசுரத்துல ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயபிரானை என் மாணிக்க சோதியை தூய அமுதை பருகி பருகி என் மாய பிறவி மயர் அறுத்தேனே அப்படிங்கிறார். பிறவிக்கு முற்றுப்புள்ளி கிருஷ்ணரை ரசிக்க ரசிக்க ஆசிரியர் படிக்கிற பிள்ளைங்க கிட்ட ஆ ஆ ஈ இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். எழுத்துக்களை எழுதி சொல்லித்தாரார். இது பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க. ஆசிரியர் படிக்கல, அவர் சொல்லித்தர்றவர். இது மாதிரி பகவான் லீலைகள் செய்கிறார். அது அவருடைய இன்பத்துக்கு இல்லை, அவருடைய அடியார்கள் ஆனந்தம் பெற. லீலைகள் பிரகிருதியில் நடக்கிறது. பிரகிருதி அவரிலிருந்து வேறானது கிடையாது. ஈசோப்பியக வர ஈஸ்வர. இது ஈஸ்வரங்கிறதுடைய கிராமர் இதுதான். அனைவருக்கும் எஜமான் அப்படின்னு பேர். நமக்காக அவர் அதெல்லாம் செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். பகவான் தோன்றும் போது அவதாரம்னு பேர், மறையும் போது பிருந்தாவனத்துக்கு போயிடுறார். நாம பிரகிருதிக்கு கட்டுப்பட்டவங்கிறதுனால நாம உலகத்தை விட்டு போகும்போது இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்றாங்க. பகவான் அந்த இயற்கைக்கு எஜமான். தாய் தந்தையர் நமக்கு சரீரம் கொடுக்குறாங்க. பகவான் பிரகிருதி மூலமா சிருஷ்டியை உண்டாக்குறார், கொடுக்கிறார். சரீரம் கணந்தோறும் மாறுது. அதே போல பிரகிருதியும் இதே மாதிரி தான். காரிய உலகம்னு பேர், மாறியபடியே இருக்கும். எப்படி தீபம் எரியும் போது ஒரே தீ எரியலை, அடுத்தடுத்த தீ எரியுது. ஆனால் அதில் இருக்கிற அந்த மாற்றம் காண முடியாது. இதே போல இடம் காலம் இதில் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் மாற்றங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த காலத்துக்கு அப்பாற்பட்டவராக பகவான் இருக்கிறதுனால அவர்லையும் அவருடைய அங்கத்துவனுக்கான ஜீவனுடைய ஆன்மாவிலையும் மாற்றங்கள்ங்கிறது கிடையாது. சிங்கக்குட்டி ஆட்டுக்குட்டிகள் கூட்டத்தில் வளர்ந்தா
எப்படி இருக்குமோ அதே மாதிரி அழியும் பொருட்கள்ல இருக்கிற அதுகள சுற்றி வச்சு அதுகள் மத்தியிலே இருக்கிறதுனால, அதில தான் இன்பம் அப்படிங்கிற கருத்த ஜீவன் வச்சுக்கிட்டு தாழ்ச்சியும், வீழ்ச்சியும் அடையிறான். போகம், புலனுகர்ச்சியில ஈடுபாடு கூட கூட சமுதாயத்தில அதர்மம் பெருகும். அதர்மம் பெருகும்போது பாப நடத்தை, போராட்டம், புரட்சி இப்படி பல தீமைகள் அதிகரிக்கும். சத்தியயுகம் முழுமையாக தர்மத்தில முழுமையாக இருந்தது. துவாபர யுகம் 3 பங்கு தான் தர்மம் இருந்துச்சு. திரேதாவுல 2, கலியுகத்துல 1 பங்கு தான் தர்மம் இருக்கு. தர்மத்த வந்து காளையோட பகவான் ஒப்பிடுறார். இந்த காளைக்கு 4 கால்கள். 4 கால்களும் தர்மமாக சொல்லப்படுது. அதாவது தவம், தயை, தூய்மை, நேர்மை. இப்போ கலிகாலத்துல கொஞ்சம் நேர்மை மட்டும் இருக்கு. அதனால தர்மம் நிக்க தெம்பு இல்லாம இருக்குது. பகவான் அப்போ தர்மத்த நிலைநாட்ட அவதரிக்கிறார். திரேதா யுகத்துல அரக்கர்கள் வனத்துல தவத்துல ஈடுபட்ட ரிஷிகள், முனிவர்கள கொன்று சாப்பிட்டு எலும்புகள குவியல் குவியலா வச்சிருந்தாங்க. அப்போ வனவாசம் அப்படிங்கிற ஒரு சாக்குல பகவான் ராமச்சந்திரர் அவர்களையெல்லாம் நாசம் பண்றார். விருப்பங்கள் தான் வளர்ந்து ஆசை, காமம் அப்படின்னு வடிவெடுத்து அதர்மம் பண்ண வைக்குது. அதர்மத்தோடைய ரிசல்ட் என்னன்னா பாபம். செயல் பலன்ல ஆசைய விட்டுட்டு கடமையா செயல செய்யும்போது பாபம் சம்பவிக்காதுங்கிறார் கிருஷ்ணர். 4 யுகங்கள்லயும் ஜீவனுக்கு முக்கிய தர்மமா ஜீவனுக்கு வந்து ஹரிநாமங்கள சொல்லுங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யுகத்துக்குன்னு உள்ள தர்மத்த மட்டும் பகவான் மாத்தி மாத்தி கொடுக்கிறார். முதல் யுகத்துல தியானம் பண்றது யுக தர்மம். ஹரிநாமம் சொல்றது ஜீவ தர்மம். 2ஆம் யுகத்துல கோவில் குளங்கள் போறது யுக தர்மம். ஜீவ தர்மம் ஹரிநாமம் சொல்றது. 3வது யுகத்துல சாரி 2வது யுகத்துல யாகங்கள் செய்யறது யுக தர்மம். யாகம் செய்யும்போது அதுல ஹரிநாமத்தை சேர்த்து சொல்லணும். 3வது யுகத்துல கோவில் குளங்கள் சுத்துறது யுக தர்மம். நாமம் சொல்றது ஜீவனுக்குள்ளது. 4ஆம் யுகத்துல யுக தர்மமும் ஜீவ தர்மமும் ஒண்ணு போல இருக்கு. ஹரிநாமங்கள் சொல்றது. கலிகாலத்துல வந்து இப்படி 2ம் ஒண்ணு போல இறைவன் கொடுத்திருக்கிறார். அதை செய்து காட்டவும் சைத்தன்ய மகாபிரபா வந்து நிறைவேற்றி இருக்கிறார். சனாதன தர்மம் தவிர்த்து மற்ற மதங்களுக்கெல்லாம் உயிர் கிடையாது. மற்ற மதங்களோட அப்போ இருக்கிறது பிணத்தோட புழங்குற மாதிரி. சனாதன தர்மத்துல உள்ளவங்க யாரையும் பயப்படுத்தியோ, பலாத்காரம் செய்தோ, ஆசை காட்டியோ, என்கிட்ட வான்னு யாரையும் கூப்பிட்டதே கிடையாது. அடுத்து 8வது ஸ்லோகம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனம் அர்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாதுக்களை காப்பதற்காகவும், துஷ்டர்களை ஒழிப்பதற்காகவும், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நாம் யுகந்தோறும் வெளிப்படுகிறேன். விளக்கம். தர்மத்துடைய பிரதிநிதிகள் சாதுக்கள். அவங்க தான் தர்மத்தை பிரகடனம் செய்கிறாங்க. பாரதத்துடைய போற்றத்தக்க பண்பாடுகள் அனைத்துமே சாதுக்களால் தரப்பட்டது. அரசாங்கத்தால் கிடையாது. சாதுக்களுடைய மேற்பார்வையில் ஆட்சியாளர்கள் நடந்துக்கிறாங்க. சாதுவை தம்மில் ஏற்காத ஆட்சியாளர்கள் குருடர்கள். அதனால தான் சாராயம் விற்கிறாங்க. படைத்தலும் அழித்தலும் ரொம்ப சுலபம். காத்தல் தான் சிரமம். விஷ்ணு காக்கும் பொறுப்புல இருக்கிறார். சாதுனாம் அப்படிங்கிற பதம் யார் பிறருக்கு நன்மை செய்யறத இயல்பாக கொண்டிருக்கிறாங்களோ, பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலைகள்ல அக்கறையோட, பிரேமையோட மக்கள்கிட்ட எடுத்து சொல்றாங்களோ, அப்படிப்பட்டவங்கலாம் சாதுக்கள். பரம சத்தியமான பகவானை அடையணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் உடையவர் சாது. அசத் அப்படிங்கிற உலகியல்ல ஈடுபட்டிருக்கிறவன் அசாது. ஆசைகள் குறைய குறைய சாது லட்சணம் உண்டாகும். ஆசைகள் அதிகரிக்க அதிகரிக்க சாது தன்மை மறையும். அறத்தின் பயன் சாது. அவர் வந்து அருள் வடிவம் அப்படிங்கிறதுனால அவரை வந்து அருள் திரு அப்படின்னு சொல்றோம். அன்பு நிறைந்தவர். ஒரு கிண்ணத்துல தண்ணீர் விட்டு ஒரு கல்ல போட்டா தண்ணி படக்குன்னு வெளியே தாவிருது.
இதயம் முரடா இருந்தா அவன் அசாது. யாரும் அவன்கிட்ட எந்த ஜீவனும் ஒட்ட முடியாது. இதயம் வெண்ணெ மாதிரி, பஞ்சு மாதிரி இருந்ததுன்னா, ஒரு கிண்ணத்து தண்ணீர்ல பஞ்சு போட்டா, தண்ணீர் பூரா பஞ்சுக்குள்ள போயிருது. அவங்க தான் சாது. பக்தர்கள காப்பாத்துறது அப்படிங்கிறது, பக்தருடைய உடைமைகள், பணம், பொருள், மானம், மரியாதை இதுகள பத்தி பகவான் பேசல. இந்த பொருட்கள பகவான் ஒருபோதும் பொருட்படுத்துறது கிடையாது. இதுகள மதிக்கிறதுனால தீய இயல்பு தான் கூடும். பக்தருடைய மனோபாவத்த ரட்சிக்கிறார். கோபியர்கள் சொல்றாங்க, "தவ கதாமிருதம் தப்த ஜீவனம்." உம்முடைய கதைகள கேட்டு, பேசி நாங்க உயிரோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பகவான் நெறைய லீலைகள் செய்ய செய்ய, அத பற்றி பேசி பக்தர்கள் உயிர் வாழ்றாங்க. இந்த மாரி ஒரு ரட்சணைய பகவான் கொடுக்கிறார். ஒரு பக்தனுக்கு உலகத்துல ஏதாவது ஒரு பொருள்ல ஒரு வேள பற்று இருந்தா, அவன பகவான் காப்பாத்துறதுக்காக அந்த பொருள அவன்ட்ட இருந்து ரகசியமா எடுத்துருவார். இதுவும் அவருடைய காத்தல் தான். ஆனா உலக பார்வையில கிருஷ்ணர கும்பிட்டா இப்படிதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. கீதை 9:30ல பகவான் சொல்றார், "சாதுரேவச்ச மந்தவ்ய சம்யக் விவசிதோ ஹி சக." பகவான பூஜிக்கிறதோட சிறந்தது எதுவுமே இல்ல. அப்படிங்கிற தீர்மானத்தோட இருக்கிறவன் சாது. விநாசாயச்ச துஷ்கிருதம். தீயவங்க அதர்மத்த செய்தபடி இருப்பாங்க. பேராசையால பொய், புரட்டு, சூழ்ச்சி, நேர்மையின்மை இதுகள்ல ஈடுபாடு வச்சிருப்பாங்க தீயவர்கள். குற்றமற்ற ஒழுக்கமுடைய குணவான்களான சாதுக்கள இந்த தீயவர்கள் இடைஞ்சல் செய்தபடி இருப்பாங்க. நல்லது செய்யற சாதுக்கள குறை பேசுவாங்க, எதிர்ப்பாங்க, நக்கல் அடிப்பாங்க, உண்மைய திரித்து பேசுவாங்க. இந்த மாரி தீ நடத்தைக்காரர்கள பகவான் வந்து அசுரர்கள், அதர்மிகள்னு சொல்றார். அதுதான் துஷ்கிருதம் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்கள நாசம் செய்யறது பகவானுடைய பொறுப்பு. பகவானுக்கு பாகவத்துல ஒரு பேர் இருக்கு. 10வது காண்டம் 86, 59ல பக்த பக்திமான். பக்தர்கள விரும்புறவர். பக்தர்கள் பாபத்த அழிக்கிறாங்க. பகவானோ பாபிகள அழிக்கிறார். பகவான் யாருக்கும் எதிரி கிடையாது. எல்லா பிராணிகளுக்கும் நலம் விரும்பி தான் அவர். ஆனா பக்தர்களுக்கு தீங்கு செய்யறவன பகவான் விரும்புறதில்ல. ராமபிரான் கூட தம் அடியாருக்கு தீங்கு செய்யறவன தனக்கு எதிரின்னு சொல்றார். தீயவர்களை ஒழிக்கிறது பகவானுடைய கருணை தான். பகவான் கையால கொல்லப்படுறது மாபெரும் பாக்கியம். தீயவர்களை பகவான் அழிக்கிறதுனால அவங்களுக்கு புனிதம் கிடைக்குது. எப்படி துருப்பிடித்த ஆணிகளை மண்ணெண்ணெயில போட்டு சுத்தம் பண்றோம். தேஞ்சு போன கடப்பாறையை நெருப்புல போட்டு காய்ச்சி அடிக்கிறோம். இதனால புனிதம் கிடைக்குது. அதே மாதிரி தீயோர்ட்ட இருக்கிற தீங்குகளை பகவான் போக்குறார், புனிதப்படுத்துறார். மகான்கள் வந்து தர்மத்தை கட்டி காக்குறாங்க. தீயோரை வந்து அவங்க கண்டுக்கிறதில்ல மகான்கள். பகவான் தான் அவங்கள சரி பண்றார். சாதாரண காயத்துக்கு கம்பவுண்டரே போதும். பெரிய பெரிய கேஸ்களுக்கு தான் மருத்துவர் தேவை. அது மாதிரி தான் இது. கெட்டவங்க பெருகிட்டா நல்லவங்க வாழ முடியாது. களைகள் பெருகுனா நல்ல பயிர் வளர முடியாது. அது மாதிரி தான் தர்மமும் அதர்மமும். யுத்தம், கொள்ளை நோய், பஞ்சம் இதுகளால கூட பகவான் துன்பத்தை கொடுத்து சீர்திருத்துறார். ஒரு சின்ன பையன் முரட்டுத்தனமா சேட்டை பண்ணும்போது தந்தை வந்து அடிக்கிறார். அடி வாங்குற பையன் பயப்பட ஆரம்பிச்சதும் தாய் வந்து போதும் விட்டுருங்க அப்படின்னு தடுக்கா. தாயும் தந்தையும் எப்படியோ அனுசரிச்சு பிள்ளைங்களை வந்து வளர்க்குறாங்க. அவங்களால தீய நடத்தை கண்டிக்கப்படுது, அவ்வளவுதான். பகவானும் தீய நடத்தையை வந்து கண்டிக்கிறார். பெற்றோர் பிள்ளைகிட்ட பகை கொள்ளல, எதிரியாவும் இல்லை. தீய நடத்தையை தான் அவங்க வந்து வெறுக்கிறாங்க. இந்த பாணியில தான் பகவான் வந்து அசுரர்கள் வந்து உதைக்கிறார். ஹரே கிருஷ்ணா.